ஃபினான்ஸ் தீவிர பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் இவருக்கும் வணக்கம். இந்த வெடிகுண்டு இருக்குல்ல, வெடிகுண்டு, அந்த வெடிகுண்டு வெடிக்கிற சத்தத்தை நான் கேட்டதே இல்லை அப்படின்னு ஒரு காமெடியை பார்த்துருப்பீங்கல்ல. அந்த காமெடிக்கும் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற வீடியோவுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. அது என்னென்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கே வந்து வெடிகுண்டு வைக்கிற ஸ்டாக்கு தான். ஓகே, அப்படிப்பட்ட ஒரு ஸ்டாக் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு, எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வெடிகுண்டு ஸ்டாக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ரெகுலராக நான் வந்து வீடியோ போடும்போது நிறைய பேர் வந்து என்ன கேட்குறீங்க, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறது, அதை வந்து சொல்லிக் கொடுங்க அப்படிலாம் கேட்டிருக்கீங்க. மோஸ்ட்லி நான் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அதில் ஃபண்டமெண்டலாக என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லிவிடுவேன். அந்த மாதிரி தான் வீடியோவே போடுவேன். அப்படி இருந்தாலும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கிளியராக உங்களுக்கு தெரியலை அப்படின்னா சில விஷயங்கள் இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். இதை மட்டும் நீங்கள் வந்து கவனித்தாலே 90% நீங்கள் வந்து சரியான ஸ்டாக்கை பிக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், PE ரேஷியோ பார்க்கணும். ஸோ PE ரேஷியோங்கிறது ப்ரைஸ் டு ஏர்னிங். PE ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் அது வந்து 15-20 அந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து டீசெண்டான ஒரு வேல்யூவேஷனில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். ப்ளஸ் இண்டஸ்ட்ரி PE என்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இண்டஸ்ட்ரி PE வந்து ஸ்டாக்குடைய PE ரேஷியோ விட அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூடாக இல்லை. இண்டஸ்ட்ரி என்ன ட்ரெண்டில் இருக்கோ அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதே மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த ஸ்டாக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இதை மட்டுமே வச்சு நம்ம ஒரு ஸ்டாக்கை எவாலுவேட் பண்ணக்கூடாது, இன்னும் நிறைய இருக்குது. அடுத்து முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ROE, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எவ்வளோ ரிட்டனை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த ஸ்டாக் வந்து ஜென்ரேட் பண்ணுது அப்படிங்கிறதான் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து ROCன்னு சொல்லுவாங்க. ROCங்கிறது என்னன்னா, எவ்வளோ கேபிட்டல் அந்த ஸ்டாக்கில் இருக்கோ அது எந்த அளவுக்கு சரியாக பயன்படுத்தப்படுது, சரியாக பயன்படுத்தி நமக்கு ரிட்டர்னை கொடுக்குது அப்படிங்கிறதும் ROC. ஸோ இது ரெண்டுமே 15க்கு கீழே இல்லாமல் பார்த்துக்கோங்க. 15க்கு மேலே இருக்கும்பொழுது அந்த ஸ்டாக் வந்து டீசெண்டான ஸ்டாக் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்தது, இந்த ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அதிகமாக இருக்கும்பொழுது இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா, கடன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த கடன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் பேலன்ஸ் ஷீட் செக் பண்ணிங்கன்னா தெரியும். பேலன்ஸ் ஷீட்டில் எல்லாமே இருக்கும். ஈக்விட்டி கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, டெட் எவ்வளோ இருக்குது, அந்த பாரோயிங்கில் வந்து லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் பாரோயிங் எவ்வளோ இருக்குது, லைபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே போட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பாருங்கள். ஸோ டோட்டலாக வந்து டெட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடனை வாங்கி அந்த பிஸ்னஸுக்கு அதை பயன்படுத்துவாங்க. அப்போ கடனை வாங்கி பிஸ்னஸுக்கு பயன்படுத்தும் பொழுது டோட்டலான கேபிட்டல், அதாவது கம்பெனிக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் இருக்குல்ல, அந்த கேபிட்டலில் வந்து கடனுடைய போர்ஷனும் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால கூட சம்டைம்ஸ் ROC அதிகமாக காட்டும். அதனால வந்து டெட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். பிளைண்டாக போயிட்டு ROC அதிகமாக இருக்குது அப்போ இது நல்ல ஸ்டாக் தான் அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. அந்த இடத்துல நீங்கள் டெட்டையும் செக் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது, இந்த டெட் ஈக்விட்டி ரேஷியோவை நீங்கள் பார்க்கும்பொழுது அதிகபட்சம் 2க்கு கீழே இருக்கா அப்படின்னு பாருங்கள். டெட் ஈக்விட்டி வந்து 2க்கு கீழே இருக்கிறது ஒரு கம்பெனிக்கு நல்லது. ஏன்னா கம்பெனியுடைய ஈக்விட்டி எவ்வளோ இருக்குது, அந்த ஈக்விட்டியால் சமாளிக்கிற அளவுக்கு கம்பெனியுடைய கடன் இருக்கா அப்படிங்கிறத காட்டுறது தான் இந்த டெட் ஈக்விட்டி ரேஷியோ. டெட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1க்கு கீழே இருக்குன்னா ரொம்ப ரொம்ப பெட்டர். 2க்கு கீழே இருக்குது அப்படின்னா ஓகே, மேனேஜ் பண்ணலாங்கிற மாதிரி இருக்குன்னு அர்த்தம். 0.2, 0.1 அந்த மாதிரி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர், அதாவது கடனே இல்லாத கம்பெனி அப்படின்னு அர்த்தம். ஆனால் எல்லா கம்பெனி இந்த மாதிரி இருக்குமானா இருக்காது. கேபிட்டல் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா L&T எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டாடா ஸ்டீல், இந்த மாதிரி கம்பெனிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படும். அந்த பணத்தை எல்லாத்தையுமே அவங்களே கையில் வச்சுக்கிட்டு போட்டுட்டு இருக்க மாட்டாங்க, கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ L&T கம்பெனி வந்து ஒரு மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்க, ஒரு பெரிய ரோடு போடுறாங்கன்னா அந்த ரோடு போடுறதுக்கோ மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்டை கட்டி முடிக்கிறதுக்கோ வந்து அவங்களே எல்லா பணத்தையும் போட்டுட்டு இருக்க மாட்டாங்க, கடன் வாங்கி கூட பணத்தை போடுவாங்க. பட் இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு பேமெண்ட் கவர்மெண்ட்டிட்ட இருந்து வரும். அது வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணணும். அப்போது 100 கோடி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதை வந்து ஒரு 3 வருஷம் கழிச்சோ 4 வருஷம் கழிச்சோ 300 கோடியாக கூட அவங்க ப்ராஃபிட்டாக பார்ப்பாங்க, அது வேறு. பட் இமீடியட்டாக அவங்கக்கிட்ட காசு இருக்குமானா இருக்காது, அவங்க வந்து கடன் வாங்கி போட்டிருப்பாங்க. அப்படி கடன் வாங்கி போடுறதுனால இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் டெட் போர்ஷன் அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா? அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பாருங்கள். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனியுடைய ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எவ்வளோ இருக்குங்கிறது முக்கியம். FIIs அண்ட் DIs எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியம். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 65% மேலே இருக்கணும். 70க்கு மேலே 75க்கு மேலெலாம் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்குன்னா அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா ஒரு கம்பெனியில் வந்து 75% ஒரு ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட்டில் 75% இந்த ப்ரொமோட்டருக்கு போகுது. அப்போ எக்காரணத்தை கொண்டும் அந்த கம்பெனியை விட்டு அந்த ப்ரொமோட்டர் போக மாட்டார், அந்த கம்பெனி ரொம்ப நல்லா தான் பார்த்துக்க போகிறாரு, கம்பெனியில் கவனமாக இருக்க போகிறார். அதனால அந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது FIS, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். நாம் வந்து ஒரு ஸ்டாக்கையோ 2 ஸ்டாக்கையோ இல்லை ஒரு 5000, 10,000, 1 லட்சமோ போடுறதுக்கு எந்த அளவுக்கு யோசிப்போம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ நிறைய பேருடைய அசட்டை மேனேஜ் பண்ணக்கூடிய அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸாக இருக்கிறவங்க தான்
ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இப்போ எப்படி வந்து ஐசிஐசிஐ கம்பெனி இருக்குது, ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ மோத்திலால் ஓஸ்வால் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குன்னா இந்த கம்பெனி போயிட்டு மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் போய் வேறு ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அவங்களாம் பார்த்து பார்த்தா இன்வெஸ்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி ஃபாரினில் இருக்கிற எஃப்ஐஎஸ் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ கவனமாக பார்ப்பாங்க. அதனால் ஒரு ஸ்டாக்கில் எந்த அளவுக்கு எஃப்ஐஎஸோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, கண்டினியூஸாக அவங்க எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறாங்க, இடையில விற்றுட்டு போகிறாங்களா இல்லையா, இதையெல்லாம் கவனிக்கணும். அதே மாதிரி இதே விஷயம் வந்து டிஐஎஸ்க்கும் அப்ளை ஆகும். டிஐஎஸ்ங்கிறது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். இப்போ இந்தியாவில் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் எல்லாம் இருக்குல்ல, அவங்க எல்லாருமே இதுக்குள்ளே வருவாங்க. ஸோ அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்குது, அந்த ஜேர்னி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ட்ராக் பண்ணணும். அடுத்த முக்கியமான விஷயம் ஒரு ஸ்டாக்குடைய ஃபேஸ் வேல்யூ, முக மதிப்பு அப்படின்னு சொல்கிறது. இந்த ஃபேஸ் வேல்யூ வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து இன்றைக்கி வாங்கி அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கோ 10 வருஷத்துக்கோ ஹோல்ட் பண்ண போகிறீங்க, ரொம்ப நாளைக்கு நல்ல ரிட்டர்னை கொடுக்கக்கூடிய ஒரு அசட்டாக அந்த ஸ்டாக் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்க. 10 இருக்கக்கூடிய ஸ்டாக்கில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து இந்த ஸ்டாக்கை வந்து ஸ்ப்ளிட் கொடுப்பாங்க, போனஸ் ஆக்டிவிட்டிலாம் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்கியிருப்பீங்க, அது வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழித்து 5 ஸ்டாக்காக மாறும். அந்த 5 ஸ்டாக்கு திருப்பி உங்களுக்கு வந்து இன்னொரு 10 ஸ்டாக்காக மாறும். அந்த மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா ஸ்ப்ளிட்டு கொடுக்கும்போது அந்த மாதிரிலாம் நடக்கும். பட் ஸ்ப்ளிட்டு கொடுக்கும்போது இமிடியேட்டாக ஸ்டாக்குடைய ப்ரைஸ் வந்து ஏறாது. இன்றைக்கி 100 ரூபா இருக்கிற ஸ்டாக்கை வந்து 5ஆக பிரிக்கிறாங்க அப்படின்னா 20 ரூபாயா ஸ்டாக்குடைய ப்ரைஸ் குறைஞ்சி போயிடும். பட் ஏன் ஸ்ப்ளிட்டு கொடுக்குறாங்கன்னா 100 ரூபா அப்படின்னு அந்த ஸ்டாக்குடைய ப்ரைஸ் இருக்கும்பொழுது நிறைய பேர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல, நிறைய ஸ்மால் இன்வெஸ்டர்ஸால் வாங்க முடியல. ஸோ ப்ரைஸை கம்மி பண்ணோம்னா நிறைய பேர் உள்ளே வருவாங்க, அவங்களுடைய பணத்தை போடுவாங்க. அப்படிங்கிறதுனால தான் இந்த ஸ்ப்ளிட்டுங்கிற கான்செப்டே ஒர்க் ஆகுது. அப்போ இன்றைக்கி வந்து 100 ரூபா இருக்கிற ஸ்டாக்கை ஸ்ப்ளிட்டு கொடுத்து 20 ரூபாயா கம்மி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கை வந்து வருங்காலங்களில் நிறைய பேர் பிட் பண்ணும்போது அதே 20 ரூபாயில் இருக்கிறது அகைன் 100 ரூபா போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் இமிடியேட்டாக இதை பண்ண முடியாது, லாங் டேர்முக்கு வெயிட் பண்ணணும். அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு ஸ்டாக்குடைய ஈக்விட்டி கேபிட்டல் என்ன இருக்குது, அந்த ஸ்டாக்குடைய ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இது ரெண்டுக்கும் வந்து ஒரு லிங்க் இருக்குது. அதாவது ஸ்டாக்குடைய ஈக்விட்டி கேபிட்டல் 100 கோடியாக இருக்குது, அந்த ஸ்டாக்குடைய ப்ராஃபிட் வந்து 500 கோடியாக இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டாக்கு மல்டிபேகர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய கம்பெனிஸில் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ இதை ஒரு இண்டிகேட்டராக நீங்கள் பார்க்கலாம். அடுத்து இன்னொரு விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து கம்பெனியுடைய ரிசர்வ்ஸ் எவ்வளோ இருக்குது. இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒருத்தர் யாரை பணக்காரரை சொல்லுவோம், கார் வச்சிருக்காரு, பங்களா வச்சிருக்காரு அப்படிங்கிறதுனால அவர் வந்து நம்ம பணக்காரர்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் அதை லோன் போட்டு கூட வாங்கியிருக்கலாம். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி காரு பங்களாவெலாம் வச்சுருந்து வீட்டில் நிறைய பணத்தை வச்சுருக்காரு, எப்போ வேணாலும் அவர் வந்து செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார், யார் கேட்டாலும் கொடுக்குறதுக்கு பணத்தை வந்து கட்டுக்கட்டாக வச்சுருக்காரு, அவருடைய அக்கௌண்ட்டில் நிறைய பணம் வச்சுருக்காரு அப்படின்னா அவர் தான் உண்மையான பணக்காரர். அதே விஷயம் தான் ஒரு கம்பெனிக்கும் அப்ளை ஆகுது. ஒரு கம்பெனி எவ்வளோ லாபம் பார்க்குறாங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அந்த கம்பெனி எவ்வளோ பணத்தை கேஷ் ரிசர்வ்ஸாக வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ரிசர்வ்ஸ் அதிகமாக வச்சுருக்கிற கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு பார்ப்பாங்க, டிவிடெண்ட் கொடுத்து இன்வெஸ்டர்ஸை இன்னும் நம்ம கவர்ந்து இழுக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். ஸோ எந்த அளவுக்கு ரிசர்வ்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள், அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் இந்த டெட்டார் டேஸ், கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள், ஒர்க்கிங் கேபிட்டல் டேஸ் இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் வந்து கம்மியாக இருக்கணும். ஒர்க்கிங் கேபிட்டல் டேஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஒரு கம்பெனி அதனுடைய கேபிட்டலை கேஷாக மாற்றுறதுக்கு இல்லைனா ரெவன்யூவாக மாற்றுறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சில கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா 300 நாள், 200 நாள், 500 நாள் அப்படிலாம் கூட போட்டிருப்பாங்க. அப்போது அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டோ ரெவன்யூ வர்றதுக்கு அவ்வளோ நாள் ஆகும். நீங்கள் அவ்வளோ நாள் வெயிட் பண்ணணுமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணும். சில கம்பெனி பார்த்தீங்கன்னா 30 நாள்லேயே அவங்க வந்து பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுடைய ப்ராடக்ட்டோ சர்வீஸோ அந்த மாதிரி இருக்கும். அதாவது ஷார்ட் டேர்மில் பேமெண்ட் வர்ற மாதிரியான ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸாக இருக்கும். மோஸ்ட்லி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எடுக்கிற கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் டேஸ் வந்து ரொம்ப லாங்காக தான் இருக்கும். ஏன்னா இம்மிடியட்டாக பேமெண்ட்லாம் வராது, உடனே தரமாட்டாங்க, ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்து அதுக்கப்புறம் தான் நடக்கும். ஆனால் நிறைய ப்ரைவேட் இதில் ரீட்டைல் சர்வீஸ் எல்லாம் கொடுக்குற கம்பெனிஸ்க்கு வந்து இது கம்மியாக இருக்கும். ஸோ இந்த விஷயங்களை வந்து நீங்கள் கவனிக்கணும். இது எல்லாமே ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஸ்டாக்குக்கு. ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஸ் செக்டாரையோ இல்லை வந்து பேங்கிங் செக்டாரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கையோ வந்து எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு வேறு சில மெட்ரிக்ஸ் இருக்குது. முக்கியமாக அதில் நீங்கள் பார்க்க வேண்டியது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். ஒரு பேங்க்கு நீங்கள் வந்து எவாலுவேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியுடைய நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அதிகமாக இருக்கோ அது நல்லது. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டு புக் ரேஷியோ எவ்வளோ இருக்குது. ப்ரைஸ் டு புக் ரேஷியோ வந்து 1 அப்படின்னு இருக்கிறது இல்லை 1 கீழே இருக்கிறது ரொம்ப நல்லது. 1லேருந்து 2 வரைக்கும் ஓகே, 2க்கு மேலே போச்சுன்னா அது வந்து சரியான ஸ்டாக்கு கிடையாது. அடுத்தது அந்த கம்பெனியுடைய ப்ரொவிஷன்ஸ் எவ்வளோ இருக்குது, ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ இருக்குது அப்படிங்கிறதையும் முக்கியமாக பார்க்கணும். இந்த ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு பேட் டெட் இருக்குது, அந்த டெட்டை கம்பெனியால் சமாளிக்க முடியாமல் போகும், ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு அந்த கம்பெனி முன்கூட்டியே தீர்மானித்து
ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து பத்திரமா அதை காம்பன்சேட் பண்ணுறதா வைக்கிறதா இந்த ப்ரொவிஷன்ஸுங்கிறது. ஸோ ப்ரொவிஷன்ஸ் எவ்வளோ இருக்குது, ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கவனிச்சு பாருங்க. ஸோ ப்ரொவிஷன்ஸ் கவரேஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது முக்கியம். அதுக்கப்புறம் வந்து என்பிஏ, நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ். பேங்க்கை பொறுத்த வரைக்கும், ஒரு என்பிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் அசட்டுங்கிறது என்னன்னா அவங்க கொடுக்குற லோன் தான் அசட்டு. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு வந்து ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ண போகுது. இன்ட்ரெஸ்ட் மூலமாக தான் அவங்களுக்கு இன்கம் வரும். அப்போ எந்த அளவுக்கு லோன் இருக்குது அப்படிங்கிறது முக்கியம். அந்த லோனில் அது வந்து நல்ல லோனா கெட்ட லோனா அப்படிங்கிறத பார்க்கணும். நல்ல லோன் அப்படின்னா ப்ராப்பராக ஒருத்தர் வந்து இஎம்ஐ கட்டுறாரு, இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாரு அப்படின்னா அது நல்ல லோன், அதாவது குட் டெட் அப்படின்னு சொல்லுவோம். அதே லோன் வந்து ரீபேவே ஆகலை, ஒருத்தர் லோன் வாங்கிட்டு திருப்பி கட்டவே இல்லை, அவர் இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணல அப்படின்னா அது வந்து பேட் டெட் கேட்டகரியில் வரும். ஸோ 3 மாதம் வந்து இதே மாதிரி இருக்குன்னா அதை அப்படியே தூக்கி என்ன பண்ணுவாங்க, என்பிஏக்குள்ளே தூக்கி போட்டுருவாங்க, நான் பெர்ஃபார்மிங் அசட் அப்படின்னு போட்டுருவாங்க. இப்போ நான் பெர்ஃபார்மிங் அசட் வந்து ஒரு கம்பெனிக்கு அதிகமாக இருக்குன்னா அந்த கம்பெனி எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணலை, அவங்க கொடுத்த லோனை ப்ராப்பராக கலெக்ட் பண்ணல, ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணல அப்படின்னு அர்த்தம். அதனால் எந்த அளவுக்கு லோவாக என்பிஏ இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இது ரொம்ப முக்கியம் ஃபினான்ஷியல் செக்டருக்கு. ஓகே, ஓவராலாக நிறைய விஷயங்கள் இதில் பேசிருக்கோம்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லணும், இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அந்த வெடிகுண்டு ஸ்டாக்கு போவோம். ஸோ வெடிகுண்டு ஸ்டாக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலார் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது தான் இந்த கம்பெனி. சோலார் இண்டஸ்ட்ரீஸ்னு பேர் வச்சுருக்காங்க, ஆனால் பண்ணுறதெல்லாம் வேறு வேலை. ஏன் இந்த கம்பெனி பற்றி பேசுகிறோன்னா, லாஸ்ட் இயர் Q2லேருந்து இந்த இயர் Q2 பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியுடைய க்ரோத்து 57% இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் 79% க்ரோ ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெரிய அளவில் இந்த கம்பெனி ஆர்டரும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நிலைமைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 17,100 crore இந்த கம்பெனிக்கு ஆர்டர் இருக்குது. அந்தளவுக்கு ஆர்டர் புக் வச்சுருக்காங்க. நான் சொல்கிறது வந்து இந்த கம்பெனியுடைய டிஃபென்ஸ் ஆர்டர் புக். இது லாஸ்ட் இயரில் எவ்வளோ இருந்திருக்குன்னா 15,500 கோடியாக இருந்திருக்கு. 15,500 கோடியிலிருந்து 17,100 கோடியாக இந்த கம்பெனியுடைய ஆர்டர் புக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் இந்த கம்பெனியுடைய இன்டர்நேஷனல் ரெவன்யூவும் 960 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த குவார்ட்டரில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குவார்ட்டர்லி கஸ்டமர்ஸ் இப்போ நம்ம பார்ப்போம். Q2 ரிசல்ட் படி பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு இருக்கிற ஒரு முக்கியமான கிளைண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோல் இண்டியா. கோல் இண்டியா இந்த கம்பெனிகிட்ட என்ன வாங்குவாங்கன்னா வெடி வாங்குவாங்க. நிறைய பாம்பு வச்சு மலைகள் எல்லாம் தகர்த்து உள்ள அந்த கோல் மைனிங் பண்ணுறாங்கல்ல, மைனிங் ஆக்டிவிட்டி நடக்கும்பொழுது குண்டு வச்சு தகர்த்து எடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் உள்ளே போவாங்க. ஓகேவா, 23ஆம் புலிகேஸில் வடிவேலன் டீம் வந்து உள்ளே போயிட்டு நிறைய தங்கத்துக்கு தேடுவாங்கல்ல, அந்த மாதிரி தேடுவாங்க. ஸோ கோல் இண்டியா கம்பெனியுடைய கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா Q2ல் வந்து 156 கோடி, 8% ஓவரால் இவங்களுடைய சேல்ஸில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. நான் சிஐஎல் அண்ட் இன்ஸ்டியூஷன், அதாவது கோல் இண்டியா இல்லாமல் மற்ற கம்பெனிஸ் பார்த்தோன்னா 271 கோடி கொடுத்துருக்காங்க, 13% கான்ட்ரிபியூஷன் இருக்குது. ஹவுசிங் அண்ட் இன்ஃப்ரா 171 crore, அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் வந்து 963 கோடி. ஓகேவா, 46% இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டு இந்த வாட்டி ரொம்ப சூப்பராக இவங்களுக்கு வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் குவார்ட்டரில் Q1ல் வந்து அது 826 கோடியாக இருந்திருக்கு, 38% இருந்தது, இப்போ 46% தான் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ டோட்டலாக இந்த குவார்ட்டரில் மட்டுமே இவங்களுடைய சேல்ஸ் வந்து 2082 கோடி. இப்போ வந்து டோட்டல் ஆர்டர் புக்கு 17,100 கோடிக்கு மேலே இருக்குது. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே Q2 ரிசல்ட் படி. இதையெல்லாம் தாண்டி 1,400 கோடிக்கான எக்ஸ்போர்ட் ஆர்டரை இந்த கம்பெனி வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேருந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரீசெண்ட் அப்டேட். அப்போ எந்த அளவுக்கு ஒரு க்ரோத் ஃபேஸில் இந்த கம்பெனி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதனால தான் இந்த இடத்துல இதை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஓகே, இப்போ நம்ம சோலார் இண்டஸ்ட்ரியுடைய ஃபண்டமெண்டல் பார்ப்போம். கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13,800 ரூபாய்க்கு மேலே இருக்குது. 13,000 ரூபாயா அப்படின்னு வந்து யாரும் ஷாக் ஆக வேண்டாம். ஏன்னா இந்த ஸ்டாக்குடைய பெர்ஃபார்மன்ஸுங்கிறது வேறு லெவலில் இருந்துச்சு. 17,000க்கு மேலெல்லாம் போச்சு, இப்போ கரெக்ட் ஆகி 13,000 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா 24 அந்த ரேஞ்சில் இருக்குது. பட் ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 94 இருக்குது. இப்போ இண்டஸ்ட்ரி பியை விட எங்கேயோ அதிகமாக தான் ட்ரேட் ஆகுது. அடுத்தது ROE 32க்கு மேலே இருக்குது, ROCE 38க்கு மேலே இருக்குது. அண்ட் இந்த கம்பெனியுடைய டெட் ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.17, ரொம்ப கடன் கம்மியாக இருக்கிற கம்பெனி. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 1,466 கோடி வச்சுருக்காங்க. ரிசர்வ்ஸ் 5,098 கோடி வச்சுருக்காங்க. ஸோ Q2ல் 2,082 கோடி ரெவன்யூ, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 555 கோடி, 26% ஆப்ரேட்டிங் மார்ஜின் இருக்குது. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 361 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் குவார்ட்டரில் இருந்து, அதாவது Q1லேருந்து Q2க்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. 353 கோடியிலேருந்து 361 கோடியாக தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ஒரு காரணம் இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கு. இன்னொரு காரணம் என்னென்னா, ஆல்ரெடி இந்த ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூட் ஆயிடுச்சு. 17,000 ரூபாய்க்கு மேலெலாம் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ ப்ராஃபிட் புக் பண்ணி நல்ல லாபத்தை பார்க்கலாம் அப்படின்னு நிறைய பேர் லாபத்துக்காக ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறாங்க. அதனாலையும் இந்த ஸ்டாக் வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்தது ஷேர் ஹோல்டிங் பற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 73க்கு மேலே இருக்குது, FIS 7% வச்சுருக்காங்க, DIS 12% மேலே ஹோல்ட் பண்ணுறாங்க, அண்ட் ரிட்டைல் ஹோல்டிங் 6க்கு மேலே இருக்குது. ஸோ ஸ்டாக்குடைய ப்ரைஸ் மூமெண்ட்டை பார்க்கும்போது இது இன்னும் ஃபர்தராக கரெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸ்டாக்குடைய ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் ஓவர் வேல்யூடு தான், அதில் டவுட் இல்லை. ஆனால் மற்ற விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே வளரக்கூடிய ஒரு கம்பெனி,
நல்ல மார்க்கெட் இருக்கிற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனிக்கு எந்த மாதிரி பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால குளோபலாக ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா அது வந்து இந்த கம்பெனியை பாதிக்கும். மற்றபடி பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. ஏன்னா மைனிங் ஆக்டிவிட்டி உலகம் முழுக்க நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதுக்கு இவங்க எக்ஸ்ப்ளோசிவை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க. இந்த கம்பெனியுடைய காம்படிட்டர்னு பார்த்தீங்கன்னா பிரேம் எக்ஸ்ப்ளோசிவ் இருக்குது, அதுக்கப்புறம் GOCL கார்பரேஷன், இந்த மாதிரி சில கம்பெனிஸ்லாம் இருக்குது. அந்த கம்பெனிஸும் நீங்கள் எப்படி இருக்குன்ட்டு அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இதோட இந்த வீடியோ வைண்ட் பண்ணிப்போம். இதில் சொன்னது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்காக மட்டும்தான், சஜஷனோ அட்வைஸோ கொடுக்குறதாக இல்லை. அதனால் மென்ஷன் பண்ணியிருக்க இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கு வருவாங்க. இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச்.